வணக்கம் உறவுகளே, நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் நல்ல சுகமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்றைக்கும் பலமா போலவே ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலிலாம் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன சமையல் என்று சொன்னால் வெண்டிக்காய் பொரிச்செடுத்து குழம்பு வைக்க போறோம். வெண்டிக்காயா? ஆமா, சிறுவர் முதல் பெரியவர் வரை, அதாவது சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் வெண்டிக்காய் பிடிக்கும் என்று சொல்லலாது. வெண்டிக்காய் வந்து கனவேருக்கு பிடிக்காது, அதை வெறுப்பினம். ஆனா நீங்கள் இன்னைக்கு பிடிக்கிற மாதிரி வச்சு தருவீங்களா? என்ன மாதிரி வைக்க போறீங்க? பொரிச்செடுத்தா சாப்பிடாதவையும் சாப்பிடுவேன். பொரிச்செடுத்து வச்சா நல்லா இருக்கும். ஓ, நல்ல சுவையா இருக்கும். பொரிச்செடுத்து குழம்பு வச்சு தாரம் சாப்பிட்டு பாருங்க. அப்ப நீங்க இன்னைக்கு அசத்துறீங்க. அப்ப வெண்டிக்காய் இண்டையில இருந்து நான் பிடிக்கிற மாதிரி செய்வீங்க பாருங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க பாப்போமே. அப்ப இந்த வெண்டிக்காய் இந்த முறையில செய்தால் நல்ல சுவையா இருக்கும்னு சொல்றான். அப்ப என்ன முறையில செய்ய போறோம்னு வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். வெண்டிக்காய் குழம்பு தான் வைக்க போறோம். பொரிச்சு எடுத்து குழம்பு வச்சு தரலாம் பிள்ளைக்கு. இந்த பாருங்க, நம்ம பொரிச்சு எடுத்து குழம்பு வச்சு தரோம், சாப்பிட்டு பாருங்க. அப்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து. இவ்வளவு வெண்டிக்காய் எடுத்திருக்கிறார். இத கழுவி வெட்ட போறேன். வெட்டி பொரிச்சு குழம்பு வைக்க போறேன் பாருங்க. இப்ப தண்ணீரை கழுவுவேன். முழுசாவே அப்படியே கழுவி போட்டு வெட்டுவேன். அதுல அந்த பிசு பிசுப்பு தன்மை கிடக்குது. அப்ப கழுவி தண்ணிய வடிய நல்லா வச்சுட்டு நாங்க இப்படி வெட்டி வெட்டி எடுப்போம். உப்பை போட்டு எப்ப கலக்கி விடுவேன். கலக்கி விட்டா சரி. பொரிச்செடுக்கலாம். உப்பு அப்படியே வெண்டிக்காய இறங்கி அது இப்படியே இருக்கட்டும். இந்த அடுப்பை நாங்கள் கட்டவை. இப்ப அடுப்பு நல்லா எரியுது. நாங்கள் அடுப்புல சட்டியை வைப்போம். சட்டி காய மட்டும். இப்ப நல்லா சட்டி காய்ஞ்சிட்டுது. நாங்க தேங்காய் எண்ணெயை விடுவோம். வெண்டிக்காய் பொரிக்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறாங்க. அளவளவா போட்டு பொரிச்செடுப்போம். எவ்வளோத்து புரியுது அவ்வளோத்து நல்ல சுவையாக. வந்து கொஞ்சம் பொரியல் பொன்னிறமா பொரிஞ்சு வந்துட்டு இனி நாங்க எடுப்போம். நச்சீரம் கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் வெந்தயமும் போடுவோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம் குழம்பு தேவையான, அதையும் போடுவோம். 5 உள்ளி வெட்டி எடுத்திருக்கிறோம், அதையும் போடுவோம். 5 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்திருக்கோம், அதையும் போடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வர மட்டும் நாங்க வதக்குவோம். வெண்டிக்காய் குழம்புக்கு தக்காளி பழம் போடலாம். ஆனா நான் தக்காளி போட இல்லை, புளிதான் விட போறேன். புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், விட போறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இன்னொருமா வெங்காயம் வதங்கி வந்துட்டு நாங்க இப்ப பொரிச்சு வச்ச வெண்டிக்காயை இதுக்கு போடுவோம். போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். இப்ப நாங்கள் தூள் போட போறோம். நாங்க வீட்டிலே தயாரித்த தூள். வெண்டிக்காய் குழம்புக்கு அளவான தூள் போடுறோம். மிளகாய் தூள். பிரட்டல் குழம்பா தானே வைக்க போறோம். அப்ப முதல் பால் எடுத்திருக்கிறோம் பாருங்க. இப்ப விடுவோம். ஒன்று சேர்ந்து அவிஞ்சல் புளி விட போறோம். கட்டி புளியா விட்டு விட்டா நல்லது. வெண்டிக்காய்க்கு முக்கியம் புளிதான். சேர்த்து பிரட்டி
நல்லா உறைஞ்சுவான். நல்ல வாசம் வருது என்னன்னா தண்ணி தான் மூடி விடுவான். நல்லா வத்திப்பிட்டா அப்படி அமைஞ்சு வந்துட்டு வேற இப்ப குழம்பு ராக்குவேன். வெண்டிக்காய் பிரட்டல் கறி ரெடி ஆயிட்டது. சாப்பிட்டு பார்க்கலாம். பாப்போம் இன்றைக்கு எப்படி கறி இருக்க போகுது. அங்க சாப்பிட ஆவலா இருக்கிறோம். போட்டு தாங்க பாப்போம். என்ன எப்படி இருக்கு வெண்டிக்காய் குழம்பு? நல்லா இருக்கும். பொரிச்சு வச்சா சாப்பிடாதவன் சாப்பிடுவேன். பொரிச்சது அந்த பொரியல் இல்லாம தின்னேக்க ஒரு பிசு பிசுப்பு தன்மையா இருக்கும். நல்லா இருக்கு. இப்ப நல்ல சுவையா இருக்கும். நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிடுங்க. மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். இதே போல பொரியல் செய்து நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.